ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வரும் ஜனவரியில் பயன்பாட்டுக்கு வருகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் நாளுக்கு நாள் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் ரூபாய் 394 கோடியில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் 1 லட்சம் பயணிகள் வந்து செல்லும் விதமாக வசதிகள் செய்யப்பட்டன. இதையடுத்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். வார இறுதி நாட்களில் சுமார் 2 லட்சம் பயணிகள் கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு பயணித்து வருகின்றனர். முன்னதாக பிராட்வே பேருந்து நிலையத்தை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மாற்றும் போது ஏற்பட்ட அதே அசௌகரியம் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போதும் நிலவியது. பல்வேறு சர்ச்சைகள் வெடித்தன. போதிய கடைகள் இல்லை. நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல பல கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அதிக செலவு ஆவதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டி வந்தனர். சென்னை மாநகருக்கு சென்று வர போதிய பேருந்துகள் இல்லை என்ற கோரிக்கையும் எழுந்தது. இதனை அடுத்து பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டது. மெட்ரோ ரயில் வசதி வேண்டும், புறநகர் ரயில் நிலையம் வேண்டும் என அடுக்கடுக்காக புகார்களும் கோரிக்கைகளும் எழுந்தன. விம்கோ நகர் பணிமனை முதல் விமான நிலையம் வரையிலான நீல வழித்தட மெட்ரோவை கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்க கோரிக்கை வைத்து ஒப்புதலும் கிடைத்தது. ஆனால் இதை செயல்படுத்த இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அதற்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்லும் பயணிகள் வசதிக்காகவும் புறநகர் மின்சார ரயில் சேவையை பேருந்து நிலையத்துடன் இணைக்கும் விதமாகவும் தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து 2024 ஜனவரி மாதம் முதல் கிளாம்பாக்கம் பகுதியில் ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் வண்டலூர் ஊரப்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே இந்த ரயில் நிலையம் அமைகிறது. இந்த பணிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் மழைநீர் கால்வாய் பணி காரணமாக தாமதம் ஏற்பட்டது. இதனிடையே பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதை தொடர்ந்து முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மொத்தம் 3 ரயில் பாதைகள் உள்ளது. முதல் பாதையில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு செல்லும் புறநகர் ரயில்கள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும், இரண்டாவது ரயில் பாதையில் செங்கல்பட்டு முதல் சென்னை கடற்கரை செல்லும் புறநகர் ரயில்களும், தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வரும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும், மூன்றாவது பாதையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு செல்லும் புறநகர் ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில் நிலையத்தில் ரயில் நிலைய மேலாளர் அறை, டிக்கெட் அலுவலகம், வாகன நிறுத்தம், சிசிடிவி கேமராக்கள், நடை மேம்பாலம், நகரும் படிக்கட்டுகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்த நிலையம் 12 பெட்டிகள் கொண்ட ரயில்கள் நிறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னையை அடைய பயணிகள் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளை பயன்படுத்த வேண்டும் அல்லது வண்டலூர் அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு ஆட்டோக்களில் சென்று அங்கிருந்து மின்சார ரயிலை பிடிக்க வேண்டும். இதற்காக பயணிகள் அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளது. இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகளில் வந்து இறங்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் ரயில் போக்குவரத்து வசதியை பூர்த்தி செய்ய முடியும். புறநகர் ரயிலில் ஏறினால் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் விரைவாக சென்று விடலாம். தாம்பரம், குரோம்பேட்டை, சென்ட் தாமஸ் மவுண்ட், கிண்டி, தீநகர், எழும்பூர், சென்னை சென்ட்ரல், கடற்கரை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு செல்லும் வகையில் ரயில் சேவை கிடைக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது ரயில் நிலையம் வந்துவிட்டால் மட்டும் போதாது. தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும். தாம்பரம் சென்னை கடற்கரை வழித்தடத்தில் எப்படி அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுகிறதோ அதுபோன்ற சேவையை அளிக்க வேண்டும். தற்போது ரயில் நிலையம் இல்லாவிட்டால் கூட வண்டலூர் அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு சென்று பொதுமக்கள் சென்னை மாநகருக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிக்கின்றனர். ஆனால் போதிய எண்ணிக்கையில் ரயில் சேவை இல்லாததால் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஆகவே கூடுதல் ரயில் சேவை வழங்கப்பட வேண்டும் என பயணிகள் கேட்டுள்ளனர். மேலும் இந்த இடத்தில் சாலையின் குறுக்கே பஸ் நிலையம் மற்றும் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் வகையில் ரூபாய் 74.5 கோடி மதிப்பில் புதிய நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைபாதை சுமார் 140 மீட்டர் நீளத்தில் ஜிஎஸ்டி சாலையின் குறுக்கே வருகிறது. 8 மீட்டர் அகலத்தில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. மேலும் லிப்ட், நகரும் படிக்கட்டு வசதிகளும் வருகின்றன. இந்த பாலத்தில் சிறிய சிறிய கியாஸ்க் வகை கடைகள் இருக்கும். மக்கள் அமர சீட்டிங் பே போன்ற இருக்கை வசதிகள் இருக்கும். டிஜிட்டல் ஸ்கிரீனில் பேருந்துகள் செல்லும் பகுதிகள், நேரம், பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதேபோல் ரயில் மற்றும் பேருந்துகளுக்கான டிக்கெட் முன்பதிவு கவுண்டர்கள் கூட இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ரயில் நிலையம் அமையும் போது நடை மேம்பாலம் பணியும் முடிந்து பயன்பாட்டிற்கு தயாராகிவிடும். எனவே பயணிகள் வரும் நாட்களில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து பஸ் நிலையத்திற்கு சிரமமின்றி எளிதாக வந்து செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக ரயில் நிலைய பணிகள் முடிந்து வரும் ஜனவரி மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.